இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. ஸோ குபேர வழிபாடுங்கிறது இப்படி தான் இருக்கணும். இப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இவள் பண்ணது 48 டேஸ் பண்ணா. ரொம்ப சூப்பராக அவள் சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படியில் வச்சு பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சார், இப்போ குபேரர் அப்படிங்கும்போது பழங்காலத்தில் நம்ம குபேரர் விக்கிரகம் பார்த்துருக்கோம். அந்த குபேரருக்கும் இந்த லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குபேரருக்கும் என்ன சார் வித்தியாசம்? குபேரருக்கு உகந்த நெய்வேத்தியம் சொன்னீங்க, புஷ்பங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ குபேர அர்ச்சனை அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது என்ன மந்திரத்தை உபயோகப்படுத்தணும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய எல்லா தகவலும் ரொம்ப அருமையாக இருக்குது சார். உங்களோட ஒவ்வொரு பதிவுக்குமே நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் வந்து இந்த குபேர காயின் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க சார். அந்த கேள்வி தான் இன்னைக்கு கேட்க போகிறேன். குபேர காயினை வந்து ஒரு வீட்டில் பயன்படுத்துறதால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? என்கிட்ட வாங்கிட்டு போனவா பயன்படுத்தி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து அவள் சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லி நல்ல பலன்கள் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து அவள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணால் ஒரே ஒரு காயின் மட்டும் வாங்கினாமா. ஒரே ஒரு காயின் தான், சிங்கிள் காயின் வந்து வாங்கினா, பூஜை பண்ண காயின். அதுவும் நான் வந்து ஒரு ஹோமத்திலேருந்து அட்டன் பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். இது திருவண்ணாமலையில் கொடுத்தேன். அவள் வந்து பெரிய பண வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் போய் சார் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சுவாமி படத்துக்கிட்ட இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜை பண்ணுவேன்னு. அவளுக்கு என்ன தோணுச்சோன்னு தெரில. அரிசி படி இருக்கு இல்லையா, அந்த அரிசி படியில் பச்சரிசி வச்சு மேலே வந்து அதை வச்சுட்டா. இப்படி நிற்கிற மாதிரி, அந்த அம்பாள் வந்து நிற்கிற மாதிரி இல்லை குபேரன் நிற்கிற மாதிரி வச்சுட்டா. டெய்லி பூஜை பண்ணுறது, டெய்லி அதுக்கு குங்குமார்ச்சனை பண்ண ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. என்கிட்ட வந்தால் சார் எனக்கு குபேர காயின் ஒரு 21 காயின் கிடைக்குமான்னு கேட்டால். சரின்னு சொல்லிவிட்டு 21 காயினை வந்து காசு கொடுத்து வாங்கினான். அதுக்கப்புறம் ஒரு 108 காயின் கிடைக்குமான்னு சொன்னான். சரி 108 காயின் கொடுத்தேன், அதையும் வாங்கினான். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சார் இன்னொரு 108 கிடைக்குமான்னா. நான் திடீர்னு சந்தேகம் வந்து, ஏமா 108 வீட்டுக்கு தானே பயன்படுத்துவா, எதுக்கு 108 கொடுங்க சார்ண்ணா, எங்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கு. சரி 108ன்னு கொடுத்தேன். இன்னொரு 108 கேட்டால், திருப்பி இன்னொரு 108 கொடுத்தேன். என்னது இப்படி வாங்கின்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவட்ட கேட்டேன். அப்போ அவள் சொன்னேன் என்கிட்ட, நீங்கள் ஃபஸ்ட்டு காயின் கொடுக்கும்போது அந்த காயின் வச்சு நான் என்ன பண்ணேன்னா பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 காயின் உங்கள்கிட்ட வாங்கினேன். அந்த 5 காயின் என்ன பண்ணேன்னா ஃப்ரேம் பண்ணிட்டேன். சுவாமிக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வச்சு இந்த 108 காயினால் அர்ச்சனை பண்ணுறேன். அர்ச்சனை பண்ண அந்த காயின் என்ன பண்ணுறேன்னா ஒரு 48 நாள் பூஜை பண்ணிவிட்டு கட்டி எங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் கொண்டு போய் வச்சிட்றேன் சார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு 48 நாள் இன்னொரு காயினில் பூஜை பண்ணுவேன். அந்த இதுக்கு 48 நாள் ஆனதுக்கப்புறம் இதை கட்டி திருப்பி தொழில் ஸ்தாபனத்தை கொண்டு போய் வச்சுருவேன். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து திருப்பியும் பன்னீரில் முக்கி திருப்பி 48 நாள் பூஜை பண்ணுவேன். இப்படி 48 டேஸ் மாற்றி ரொட்டீனில் வந்து வச்சுட்டுருக்கேன் சார். இப்போ இன்னொரு தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு ஒரு 108 கொடுங்க சார் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு 1 வாங்கினா 5, 108. அப்போ கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பாருங்கள். அந்த ஒரு காயின் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை சார்னு சொன்னவா இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. ஸோ குபேர வழிபாடுங்கிறது இப்படி தான் இருக்கணும். இப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இதுமா. சார், இப்போ நீங்கள் காயினை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில காசுகளில் வந்து லக்ஷ்மி குபேரர் சேர்ந்த மாதிரி இருக்கும், சில காயினில் குபேரர் மட்டும் இருப்பார், சில காயின் லக்ஷ்மி காயின் அப்படின்னு கிடைக்கும். இந்த 3த்தில் எதை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் கொடுப்பேன்? எது ரொம்பவே பெஸ்ட்டு? 3மே பெஸ்ட்டு தான். நமக்கு எது பகவானாக அனுகிரகம் பண்ணுற, அவராக ஏதோ வரணும்னு நினச்சா. ஏன்னா சும்மாலாம் லக்ஷ்மி தேவி வரமாட்டா, சும்மாலாம் குபேரர் வரமாட்டா. உங்களுடைய அனுகிரகத்துக்கு யார் வராளோ அவள் தான். நான் ஒருத்தருக்கு லக்ஷ்மி காயின்னு கொடுத்தேன், ஆனால் அது குபேரர் தான் இருந்தார். ஸோ அவளுக்கு அவங்க போகணுங்கிற இது இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு வர்ற அனுகிரகம் யாராக இருந்தால் அதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. குபேரலக்ஷ்மி கிடைச்சா ரொம்பவுமே விசேஷம். எந்தெந்த கிழமைகளில் சார் இந்த குபேர காயினை வந்து நம்ம அர்ச்சிப்பது ரொம்பவே சிறப்பு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 48 டேஸ் பண்ணா பார்த்தேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இவள் பண்ணது 48 டேஸ் பண்ணா. ரொம்ப சூப்பராக அவள் சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படியில் வச்சு பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சுவாமி படமாக பண்ணோம். அதை அப்படியே படியில் வச்சுட்டுருக்கேன். அஞ்சனத்தை வந்து ரொம்ப அழகாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா 108 அர்ச்சனை பண்ணோம்.
இது போய் அது வந்ததுக்கப்புறம் 108 அப்படி மாறி மாறி யூஸ் பண்ணேங்கிறா. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். சார், இப்போ குபேரர் அப்படிங்கும்போது பழங்காலத்தில் நம்ம குபேரர் விக்கிரகம் பார்த்துருக்கோம். அந்த குபேரருக்கும் இந்த லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குபேரருக்கும் என்ன சார் வித்தியாசம்? பொதுவாக நம்ம இந்த லாஃபிங் புத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து சீன வாஸ்து பிரகாரம் வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாஸ்து குறிப்புகளாக இருக்குது. நான் வந்து அது இல்லைன்னு சொல்லலை, இது வந்தால் இல்லைன்னு சொல்லலை. நிறையா வெளிநாடுகளில் நான் பிரயாணம் பண்ணும்போது நான் அதை பார்த்துருக்கேன். அதில் நிறையா அவங்க பெனிஃபிட்ஸ் ஆனதை கேள்விப்பட்டு கேட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம கண்முன் பார்க்குறது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பார்த்து நம்ம பலன் அடைஞ்சோம்னா அது சொல்லியே ஆகணும்னு. ஸோ என்னோடய டேபிளில் கூட அது இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ இது வந்து தாராளமாக வச்சுக்கலாம். குபேரர் படங்கிறது பூஜை புனஸ்காரங்கள் எப்படி ஆகம விதி பிரகாரம் பண்ணுறாலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முறைகள். ஸோ இது சீன வாஸ்து பிரகாரம் வைக்கலாம். குபேரர் படம் வைக்கிறது அனுஷ்டான பிரகாரம் வைக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் குபேரர் படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆகம விதிப்படி அனுஷ்டானமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த குபேரருக்கு திசைகள் ஏதாவது இருக்கா? எப்படி அவங்கள வழிபடுறது ரொம்பவே சிறப்பு? ஈஸ்ட்டு நார்த்து பார்த்து வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நம்மளை பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நார்த்து அதே மாதிரி ஈசான்ய மூலையை பார்த்து வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இதெல்லாம் குபேரர் வைக்கிறதுக்கு அம்சம் உண்டான இடம். சரி, இப்போ ஜென்ரலாக குபேர காயின் பற்றி பேசும்பொழுது குபேர காயினை அர்ச்சிப்பது சிறப்புன்னு நீங்கள் நிறைய பதிவுகளில் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அது ஒரு பக்கம். இப்போ நம்ம குபேரருடைய திருவுருவ படம் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்னா அந்த குபேரருக்கே இந்த குபேர காயினால் அர்ச்சனை பண்ணலாமா? ரொம்ப சூப்பராக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதான் சொன்னேன் ஏற்கனவே அவள் வந்து குபேர காயினுக்கு தான் காயின் வச்சு பூஜை பண்ணலாம். அதனால் ரொம்ப தாராளமாக பண்ணலாம். குபேரருடைய திசை சொன்னீங்க இல்லையா, குபேரருக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர் என்ன நெய்வேத்தியம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? மல்லி புஷ்பம் பஞ்சாமிர்த நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கல்கண்டு கட்டி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மஞ்சள் புஷ்பம் வந்து அதாவது மல்லி புஷ்பம் வந்து ரொம்பவுமே சிறப்பு. குபேரருக்கு உகந்த நெய்வேத்தியம் சொன்னீங்க, புஷ்பங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ குபேர அர்ச்சனை அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது என்ன மந்திரத்தை உபயோகப்படுத்தணும்? நான் குபேரருடைய மந்திரம் வந்து யக்ஷ மந்திரம்னு சொல்லுவாள், அதாவது யக்ஷராஜ மந்திரம்னு சொல்லுவாள். அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது, சாதாரணமாக நெட்டில் போட்டால் உங்களுக்கே வந்துடும். அதை குரு மூலமாக உபதேசம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா குபேராய நமக யக்ஷராஜாய நமகன்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். அவருடைய அஷ்டோத்திரருக்கு 108 அர்ச்சனை சொல்லி அவரோடது பூஜை பண்ணலாம். சார், இந்த குபேர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்லாம் வச்சு நல்ல குழியான தீபம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த குபேர தீபம் வாங்கி நம்ம வீட்டில் ஏற்றுறதால என்ன நற்பலன் கிடைக்கும்? பொதுவாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் குபேரருடைய அம்சம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். யாருடைய பூஜை புனஸ்கார வழிபாட்டிலையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால் தாராளமாக அது வைக்கலாம், வைக்கப்படாதுன்னு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் குபேரரோட அம்சம் அங்கே வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அவள் வீட்டுக்கு அந்த அம்சம் கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். குபேரர் வந்து ராவணனுடைய வம்சாவழியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதானா சார்? உண்மைதான். அவர் வந்து ராவணனுடைய வம்சாவழி தானா? யார் சார் அப்போ அவருக்கு குபேரர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ம ஆகமப்படி நம்மளுடைய தெய்வமாக மாற்றியது? பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பதியோட கதை உங்களுக்கு கேட்டிருப்பேன். யார்கிட்ட பெருமாள் யார்கிட்ட கடன் வாங்கினார்? குபேரர்கிட்ட தான் சார். அவ்வளோதான். உங்களுக்கு இதிகாச கதை யார் நம்ம கும்பிட்றோமோ அவரே யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. குபேரர். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ யார் சொல்கிறா அவரை குபேரர்னு? பெருமாள். முடிச்சது. நீங்கள் நான் 10 வருஷம் அஸ்ட்ராலஜி பார்த்தேன். ஒரு பெரிய நபர் கவர்னராக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு வந்து அவள் வந்து நமக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறா. சரி, நீங்கள் எப்போ நான் ரெகக்னைஸ் பண்ணுறேன், எப்போ இன்னும் மோர் ரெகக்னைஸ் பண்ணுறேன்? எப்போ அவார்டு கொடுக்கும்போது தான் சார். அவார்டு நீங்கள் வாங்கும்போது நல்லா ரொம்ப பெரிய பப்ளிசிட்டியாக எல்லாருக்கும் தெரியும். அதுதான். ஸோ ஒரு படம் வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வருது, இன்டர்நேஷ்னல் அவார்டு வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது இன்னும் மோர் ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க. கரெக்டாக ஓ இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு முன்னாடி பார்க்காதவெல்லாம் திருப்பி பார்க்க ஆரம்பிப்பா. அப்போ யார் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறான்னு பாருங்களேன். பெருமாளே பார்த்து குபேரட்டை வாங்குறாருன்னா அப்போ அதுக்கு மேலே என்ன வேணும்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக சார், நிச்சயமாக நம்மளும் குபேரர்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நிறைய நற்பலன் கிடைக்கும். நீங்கள் 2 விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, குபேர காயின் குபேர விளக்கு, ரெண்டுமே ரொம்ப சிறப்பான பதிவாக இருந்தது சார். நல்ல தகவல், நன்றி. ஆனால் அவர்கிட்ட வாங்கினா கடன் திருப்பி கொடுக்கணும், அது தெரியும்ல? ஆமாம் சார், கண்டிப்பாக. அதுதான். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.